இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானதை பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதான் நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில, ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராயிருங்க. டேரோ கார்ட்ஸ் வழியாக நம்ம முதல்ல என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான முடிவை எடுத்து செயல்படக்கூடிய தருணத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமாக இது வரைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகள் இல்லை இதற்கு முன்னதாக எடுத்த முடிவுகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முறையும் அதே மாதிரி நடந்துருமா? இந்த முறையும் உங்களோட முடிவு தவறானதாக இருந்துருமா? இல்லை தோல்வியை நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு இது நீங்கள் அட்டன் பண்ண எடுக்கிற ஜாப் இன்டர்வியூவாக இருக்கலாம். இதற்கு முன்னதாக நீங்கள் 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பீங்க, இதை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு. ஆனால் அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து அடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வந்திருக்காது. அதனால் இன்னும் எத்தனை இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மனசோர்வு அடைஞ்சிருக்கலாம். இந்த முறையும் அதே மாதிரி தானே நடக்க போகுது, எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு துவண்டு போயிருக்கலாம். இன்னும் சிலருக்கு இது உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, உங்களுடைய பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். உங்களோட ஹையர் ஆஃபீஷியலோ மேனேஜரோ இதற்கான வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்துட்டு அதிலேருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலை சமீபத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலை மாற இருக்குது அப்படின்றது தான் டேரோ கார்ட்ஸ் வழியாக என்னால் சொல்ல முடியும். இதற்கு முன்னதான் நான் சொல்லிட்டு இருந்தது மாதிரி ஒரு சில பேர் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பயம் இருக்குது, தோல்வியை நினச்சி உங்களுக்கு பயம் இருக்குது, தன்னம்பிக்கை குறைவாக இருக்குன்னா இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் விடுபடணும். ஏன்னா அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதற்கு முன்னதாக நீங்கள் சந்தித்த தோல்விகளோ இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிற அதே எனர்ஜிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் சரியாக பயன்படுத்திக்க முடியாது. அதனால் இந்த 5 of Cups எனர்ஜியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இந்த மெஜிஷியன் கார்டு பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியும், அதற்கான அனைத்து தகுதியும் திறமையும் என்னிடம் முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கார்டு தான் அந்த மெஜிஷியன். இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களோட திறமையை எந்த விதமான தயக்கமும் இன்றி பயமும் இன்றி வெளிப்படுத்தணும் நீங்கள் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த கார்டு வழியாக எனக்கு கிடைக்கிற மெசேஜ். நீங்கள் எவ்வளோதான் நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் அதற்கான ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? அந்த மெசேஜ் தான் எனக்கு எங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸ் வழியாக கிடைக்கிது. அதனால் இதற்கு முன்னதான் நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதற்கு முன்னதான் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க, என்ன மாதிரி ஆன்சர் பண்ணீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் உங்களையே ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதில் எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டால் இனிமேல் நீங்கள் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இல்லை ஒரு சில பேர் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமா இருக்கும். உங்களுக்கு தான் நீங்கள் எந்த ஏரியாவில் லேக் ஆகுறீங்கன்னு தெரியும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் சிலருக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்லேருந்து அப்படியே ஒரு ஷிஃப்ட் நடக்குது பாருங்கள், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு. இதை த மெஜிஷியன் கார்டோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கு. உங்களோட கெரியரில் நீங்கள் அடுத்த நிலையை அடைய இருக்கீங்கன்னு சொல்லணும். ஒரு சில பேர் நீங்கள் லீடர்ஷிப் ரோலுக்கு ப்ரமோட் ஆகலாம், மேனேஜரல் ரோலுக்கு ப்ரமோட் ஆகலாம். கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு இது ஜாப் இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதுன்னா
எனக்கு ஒரு சில முக்கியமான மெசேஜஸ் கிடைச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் பயத்திலேயே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடலாம். ஒரு தடுமாற்றம் ஏற்படும், பதற்றம் ஏற்படும். இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்னு நீங்கள் பாருங்கள். ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது, இதை எப்படி நீ குயிக்காக சால்வ் பண்ணுவ அப்படின்னு உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணப்படலாம். நெருக்கடியான ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நிலையை உங்களால் சமாளிக்க முடியுமா, எதிர்கொள்ள முடியுமா, ஒரு பிரச்சனைக்கு விரைவாக உங்களால் தீர்வு காண முடியுமான்னு இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணப்படலாம். ஸோ இதற்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவேராக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆர்கல் கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம் உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸ். பியூட்டிஃபுல் மெசேஜ், let it shine. அதுதான் நம்ம இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்லையும் பார்த்தோம். உங்களுடைய தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதை நீங்கள் முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்தி கொள்ள தயாராகுங்க. உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இந்த மெஜிஷியன் கார்டோட நம்பர் 1, இங்கே யூ ஹேவ் 46 ஆட் பண்ணிங்கன்னா 10. again it breaks down to number 1. அதனால் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ இது ஒரு பதவி உயர்வாக இருந்தாலும், ஊதிய உயர்வாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதா இருந்தாலும், ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.